கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாள் மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் இந்த கூடுகையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி யாவரும் ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் பரிசுத்த தூதர்களால் போற்றப்படுகின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் மாலை வேளையில் உம்முடைய அருள் பிரசன்னம் விளங்குகின்ற பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே விளங்கவும், கர்த்தருடைய மகிமையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தாரும். உம்மை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்க ஆண்டவர் அருள் தாரும். பாடுகின்ற அனைத்து பாடல் வேளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்திலே கூடி உம்மை பாடி ஆராதிக்கின்ற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய இன்ப சமூகம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 56வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடல். ஆண்டவர் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் எண்ணி எண்ணி கடந்து போன காலங்களிலெல்லாம் நம்மை கண்மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவரை நாம் தெய்வ சமூகத்தில் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். 56வது பாடல். பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததாம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாஞ்சைகளை அவர் தீர்த்திடுவார். அவரோடு வாழுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் தெய்வ சமூகத்திலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். 103வது பாடல். ஆண்டவர் நம்மில் அன்பு கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரில் அன்பு கூறுகிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். முழு பலத்தோடு ஆண்டவரில் அன்பு கூர்ந்து இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய யாவரும் இணைந்து 103வது பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி
அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. வனாந்திரத்தில் ஆகார் குழந்தைக்கு தண்ணீர் இல்லாமல் தவித்து தன்னந்தனியே குழந்தையை வெட்டு நின்ற பொழுது துறவண்டை கண்டு நீர் என்னை காண்கிற தேவன் என்று கூறின வண்ணமாக நம்மை காண்கிற ஆண்டவரை நாமும் கண்டு மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி இந்த வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மோரியா மலைக்கு நேரான ஆபிரகாமுடைய பயணத்தில் ஆட்டுக்குட்டி எங்கே என்று மகன் வினவிய பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று யெகோவா ஈரே என்று பெயரிட்டது போல நம்முடைய வாழ்வின் தேவைகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. 173வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற
173வது பாடல். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை என்ற பாடலை நாம் இணைந்து பயபக்தியோடு ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்து தெய்வீக சிந்தையோடு நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. கர்த்தருடைய வல்ல செயல்களை நினைத்து நினைத்து மகிமைப்படுத்துகின்ற தருணம் இது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நம் உள்ளம் பொங்குகிறது. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். நன்றி நன்றி என்று ஆண்டவரை நாம் பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். இந்த உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அவர். அவர் நமக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இது நாம் பெற்ற பாக்கியம் என உணர்ந்து ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம்
எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. வாழ்வில் எத்தனை எத்தனை இன்னல்கள் எவைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், இதுதான் நம்முடைய வாழ்வின் அர்ப்பணம். அந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. 192வது பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அனுதின வாழ்வில் நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிறார். நம்மில் ஜீவ நீரூற்று பெருகும்படி அவரை விசுவாசிக்கின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளுகிறார். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர். இதை உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் என்று நம்மை படைத்து நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துகிற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். தெய்வ சமூகத்திலே 192வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன்
பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாத உண்மைநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய அருள் மாறியை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மைநாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மைநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நாம் இருக்கின்ற இடங்களிலே தெய்வ சமூகத்திலே முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது ஆராதனை வேளை. தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமுள்ள மணவாட்டிகளாய் ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை இந்த உலகிலே ஆயத்தப்படுத்துகிறார். மாயையான உலகில் நாம் ஆண்டவரை நம்பி வாழுகின்ற தெய்வ பிள்ளைகள் முடிந்தவர்கள் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று இந்த ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டவரை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே.
நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாக கர்த்தருடைய மகிமை விளங்குகின்ற இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தால் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். அவருடைய மகிமை பொருந்திய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது என்று உணர்கின்ற நாம் ஆண்டவரை தொடர்ந்து ஸ்தோத்தரிப்போம். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் மையாகவே நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் வெறுமனே அனுப்புகிறவரும் அல்ல. ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். அவர் நன்மையினால் நிரப்புகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அல்லவா நம் ஆண்டவர். அவைகள் வாயை திறக்கின்ற பொழுது அவைகளை ஆகாரத்தினால் நிரப்புகிறவர் நமது ஆண்டவர் அல்லவா. இப்பொழுது வாஞ்சியோடு தெய்வ சமூகத்திலே பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கின்ற ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய அருகில் இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அறிகிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே உண்மையான இருதயத்தோடு முழு மனதோடு முழு வாஞ்சியோடு ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளையிலே மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு பிரசன்னராகி அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்புகின்ற வேளையாக இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு ஆண்டவரே என் வாழ்வின் பலவீனங்களை நீக்கும், ஆண்டவரே என் வியாதியை போக்கும், என் வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களை நீக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று எந்தெந்த நன்மைகளுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற அவருடைய இல்லமாகிய தெய்வ சமூகத்திலே எவைகளை நாம் கேட்கிறோமோ அவைகளை நமக்கு தருவதற்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாதை உங்களுக்கு அருளை செய்வார் என்று சொல்லுகின்ற வாக்கின்படி இந்த வேளை நன்மையினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகின்ற தருணம் எது என்பதனை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம். 173வது பாடலிலே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே என்று சொல்லுகின்ற பாடல் வரியை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தெய்வ சமூகத்திலே இந்த பாடலை உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோமாக. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம்
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். உம்மை தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தும். உம்முடைய வல்ல கரத்தை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தும். வந்திருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவீராக. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அதை தொடர்ந்து சிறப்பு பாடல் பாடப்படுகின்ற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். வாசிக்கும்படியான திருமறை பகுதி உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 26 முடிய. உபாகமம் 31 வசனங்கள் 19 முதல். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும் என்பதே. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. பாடல் புத்தகத்திலே 262வது பாடல். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, அவர் எந்தன் கண்மலையானார். 262வது பாடல்.
அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தியான நேரம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரத்தின சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். நாம் பாடமாக வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் இரு திறத்தாருக்கு சொல்லப்பட்ட தேவ செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜனங்களுக்கான தேவ செய்தி, அது பாட்டாக தரப்படுகிறது. இன்னொன்று லேவியருக்கான தேவ செய்தி, அது நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதப்பட்டு சாட்சியின் பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு செய்திகளும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். இது மோசேயினுடைய இறுதி காலம். இந்த உலகத்தை விட்டு அவர் எடுபட்டு போகின்ற தருணம் அது. ஆகவே இந்த நிறைவு காலத்தில் மோசே தம் ஜனம் மத்தியில் காண்கின்ற எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். ஆண்டவர் அவருக்கு அவைகளை உணர்த்துகிறார். ஆகவே தன்னுடைய காலத்திற்கு பின் இந்த ஜனங்கள் எப்படி கர்த்தரை பின்பற்றப் போகிறார்களோ என்று சொல்லுகின்ற ஐயப்பாடு ஒரு புறம் இருக்கிறது. ஏனெனில் நீண்ட நெடிய யாத்திரை இந்த வனாந்தரத்திலே மோசேயின் தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்றது. அவை எல்லாவற்றிலும் மோசே கர்த்தரோடு இருந்து இந்த ஜனங்களை நடத்தினார். இப்பொழுது அவருடைய வாழ்வின் இறுதி காலம். இந்த காலத்துக்கு பின் இந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவரை பின்பற்றப் போகிறார்களோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்ற அதே வேளையில் இந்த ஜனங்களை குறித்த கர்த்தருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களுடைய இருதயங்களில் என்ன எண்ணங்கள், கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் என்ன எண்ணம் இருதயத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படி மோசேயின் இடத்திலே கர்த்தர் ஒரு பாட்டை எழுதச் சொல்லுகிறார். Many a times we don't know and we don't understand what we are singing. பாடல்கள் என்பது பாடல்கள் இயற்றப்பட்டதற்கான ஒரு கால பின்னணியமும் வரலாற்று தொடர்பும் அதற்கு இருக்கக்கூடும். ஆனால் நம்மில் பல வேளைகளில் நாம் பாடல்களை பாடுகின்ற பொழுது அந்த பாடல் என்ன செய்தியை நமக்கு கன்வே பண்ணுகிறது என்பதை குறித்து நாம் பல வேளைகளில் கவலை கொள்ளுகிறதில்லை. இங்கே ஜனங்களுக்கான ஒரு தேவ செய்தியாக மோசேயினிடத்திலே it was an assignment for Moses to write a song. ஒரு பாடலை எழுதும்படி கடவுள் அவனை பணிக்கிறார். அந்த பாடல் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின் அவர்களுக்கு தீமை ஏற்படுகின்ற பொழுது, அவர்களுக்கு இக்கட்டு ஏற்படுகின்ற பொழுது, இடுக்கண் ஏற்படுகின்ற பொழுது, மெய்யாகவே நம் நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா என்று ஒரு கேள்வி எழும்புகின்ற பொழுது அவர்கள் இந்த பாட்டை புரட்ட வேண்டும். இந்த பாட்டை திருப்பி தங்களுடைய வாயினாலே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பாட்டை மறுபடியும் பாட வேண்டும். அந்த பாடல் வரிகள் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வல்லமையை பற்றி, ஆண்டவருடைய மகத்துவத்தை பற்றி, ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி, அவர் எவ்வளவாய் நம்மை நடத்தி வந்தார் என்று சொல்லுகின்ற ஒட்டுமொத்த வரலாற்று செய்தியை உள்ளடக்கியதாய் அந்த பாட்டு இருக்கும். ஆகவே இந்த பாடல் கர்த்தரை அவர்கள் நினைவு கூறுவதற்கும், கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கும் ஏதுகரமாயிருக்கும்படி இந்த பாடலை எழுதி அவர்களுக்கு சாட்சியாக வை என்று சொன்னார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து
கானானுக்கு பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது, யோர்தானை கடக்கின்ற பொழுது கல் தூணை சாட்சியாக வைத்தார்கள். இப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாட்சியாக வைப்பது என்னவெனில் இந்த பாடல் என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். 31ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் விளங்க வேண்டும். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் என்று 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 30வது வசனத்தில், இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான். அந்த பாடல் தொடர்ந்து தரப்பட்டிருக்கிறது. அதிலே மிக அற்புதமான சொற்றொடர்கள், கடவுளுடைய மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில், உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உருவாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா. 11வது வசனத்தில், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். புசிக்க கன்மலையின் தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு கொடுத்தார். இவ்வளவு ஆச்சரியமாக, இவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி வந்தவர் ஆண்டவர் என்பதனை இவர்கள் தீமை செய்து இக்கட்டுகளிலும் இடுக்கண்களிலும் அகப்பட்டு எங்கள் நடுவில் மெய்யாகவே தேவன் வாசம் பண்ணுகிறாரா என்று கேள்வி எழுப்புகின்ற பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பாட்டு அவர்களுக்கு சாட்சியாயிருக்கும், அதை நீ அவர்களுக்கு எழுதிவை என்று மோசேக்கு ஆண்டவர் கற்பித்தார். இது ஜனங்களுக்கு மோசேயினால் சாட்சியாக தரப்பட்ட பாட்டு. இனி லேவியருக்கு ஊழியம் செய்கின்ற, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கென்று வைக்கப்பட்ட சாட்சி என்னவெனில், மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும் என்றார். ஏனெனில் அதில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி வாழ வேண்டும், இதை ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டும், இதை போதிக்க வேண்டும். கர்த்தர் ஜனங்களை வழிநடத்துவதற்கு உண்டான கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய நியமங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள் இதிலே அடங்கியிருக்கிறதாகவே இதை சுமக்கிற நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஜனங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு நீங்கள் கர்த்தரே உங்கள் பங்கு என்று உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஏனெனில் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காக பணிக்கப்பட்டவர்கள் இந்த லேவியர். ஆகவே இது உங்களுக்கு சாட்சியாயிருக்கும் என்று இரு திறத்தாருக்கான தேவ செய்தி இந்த திருமறை பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு சாட்சியாக பாடலும், லேவியருக்கு சாட்சியாக உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகமும் கடவுளால் ஜனங்களுக்கு தரப்பட்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வாழ்வில் நமக்கு கஷ்டங்களும் இக்கட்டுகளும் இடுக்கண்களும் வருகின்ற பொழுது நாம் கடவுள் நம்மை எவ்விதமாக ஆட்கொண்டு வழி நடத்தி வந்தார் என்பதனை உணர்ந்து தெய்வ சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி நாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து கடவுள் நமக்கு கிருபையாக தந்திருக்கின்ற பாடல்களை பாடி அதிலே கடவுளுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து உருக்கமாய் உணர்வோடு பொருள் அறிந்து தெரிந்து நாம் பாடுகின்ற பொழுது அந்த பாடல் வாழ்வில் நாம் செய்த பிழைகளையும் வாழ்க்கையில் கடவுள் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தி வந்த விதத்தையும் நமக்கு கற்றுத்தருவதோடு நாம் மறுபடியும் தெய்வ கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுவதற்கு நம்மை வழி நடத்துகிறது. அவிதமான அனுபவத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தெய்வ சமூகத்திலே உம்மை ஆராதிக்க,
உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறவர் ஆண்டவர். கழுகுதன் குஞ்சுகளை சுமப்பது போல செட்டைகளிலே வைத்து எங்களை ஆண்டவர் சுமந்து வருகிறீர். வாழ்விலே எந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் எங்கள் வாழ்வில் வராதபடி ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிறது. ஆனால் இக்கட்டுகளிலே இடுக்கண்களிலே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நாங்கள் அகப்படுகின்ற பொழுது, வாழ்விலே அங்கலாய்த்து நிற்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்த அனுபவத்தை நாங்கள் பாடி, அவைகளின் வழி கர்த்தர் எங்களுக்கு கற்பிக்கின்ற காரியங்களை கற்று நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இந்த மகத்துவமான தேவ செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் அமைகிறது. அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காட்டுகின்ற பாதையிலே நாங்கள் வழி நடக்க, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும், உம்மாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகிலே வாழவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாகத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல ஆண்டவரே நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமாதானம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். துதி கனம் மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று பெருமான சதா காலங்களிலும் தங்கி நிலவுவதாக.